கோவை அவிநாசி சாலையில் தமிழகத்தின் முதல் நீளமான மேம்பாலத்தை தமிழக முதலமைச்சர் திறந்து வைத்தார். தொடர்ந்து இந்த பாலத்திற்கு ஜிடி நாயுடு பாலம் என பெயரிட்டார். கோவையில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் நோக்கில் அவிநாசி சாலையில் புதிதாக கட்டப்பட்டுள்ள 10 கிலோமீட்டர் நீளமுள்ள மேம்பாலத்தை இன்று தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். கோவை நகரத்தின் மிக பிஸியான சாலைகளில் ஒன்றாக கருதப்படும் அவிநாசி சாலை தினசரி ஆயிரக்கணக்கான வாகனங்கள் செல்லும் முக்கிய பாதையாகும். விமான நிலையம், பேருந்து நிலையம், ரயில் நிலையம் மற்றும் ஐடி நிறுவனங்கள் உள்ள பகுதிகளை இணைக்கும் முக்கிய வழித்தடம் என்பதால் இப்பகுதியில் போக்குவரத்து நெரிசல் நீண்ட நாள் பிரச்சினையாக இருந்து வந்தது. இந்த பிரச்சினையை தீர்க்கும் நோக்கில் தமிழக அரசின் நிதி உதவியுடன் சுமார் 1791 கோடி ரூபாய் மதிப்பில் உப்பிலிபாளையம் சிக்னல் முதல் கோல்ட்வின்ஸ் வரை அவிநாசி சாலையில் புதிய மேம்பாலம் கட்டப்பட்டுள்ளது. சுமார் 10 கிலோமீட்டர் நீளத்தில் அமைந்துள்ள இந்த மேம்பாலம் தற்போது தமிழகத்தில் உள்ள மிக நீளமான மேம்பாலமாகும் சிறப்பை பெற்றுள்ளது. நவீன தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட்டு இரு திசைகளிலும் வாகனங்கள் செல்லும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளதுடன் மேம்பாலத்தின் கீழ் பகுதியில் பாதசாரிகளுக்காக பாதுகாப்பான நடைபாதைகளும் அமைக்கப்பட்டுள்ளன. மேம்பாலத்தின் கீழ் பசுமை வளர்ப்பு, நடைபாதை அமைப்பு, மின் விளக்குகள், மழைநீர் வடிகால் வசதிகள் உள்ளிட்ட பணிகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.